டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சேவு தான் செய்ய போகிறோம். தீபாவளிக்கு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ்களில் இந்த சேவும் ஒரு முக்கியமானது தான். சேவு வெரைட்டிஸில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டில் போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம போட்டுருக்கிற இந்த மிக்சிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சேவு செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்படி மாஸ்டர் இப்போ என்ன போட போகிறோம்? நம்ம ஓமச்சேவுக்கு இப்போ நம்ம அந்த கடாயில் என்ன சேர்த்துருக்கோம்? பெருங்காயப்பொடி ஒரு டீஸ்பூன் இருக்கும். ஆமாம். வத்தல் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. உப்பு இது கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனு, ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூனு, பூண்டுச்சாறு ஒரு பூண்டு 100 கிராம் எடுத்து நல்லா தொலியை நீக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி லிக்விடாக அரைச்சிட்டு அந்த சாறு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கணும். இந்த ஓமச்சேவுக்கு வந்து இந்த பூண்டு சாறு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். இப்போ பூண்டு சாறை நல்லா இந்த மாதிரி வடிகட்டியாச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3/4 லிட்டர் தண்ணியில் வடிகட்டி எடுத்தாச்சு. இது வந்து கலருக்காக ஒரே ஒரு 1/2 டீஸ்பூனு கேசரி பொடி. தண்ணி வந்து நம்ம தேவையை தக்கன தான் சேர்க்கணும். இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு 3/4 லிட்டர் தண்ணியில் அந்த பூண்டு சாறு இப்போ ஒரு 1/4 லிட்டர் தண்ணி உள்ளே சேர்த்து அந்த உப்பு மசாலா எல்லாமே நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு 1 கிலோ முறுக்கு மாவு. இப்போ நம்ம இந்த கடாயில் 1 கிலோ முறுக்கு மாவு சேர்த்தாச்சு. இப்போ கடலை மாவு 100 ஆக நம்ம 1 கிலோ முறுக்கு மாவு 100 கடலை மாவு சேர்த்து இப்போ நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைப்பில் போடும்போது நம்ம இந்த ஓமச்சேவு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு மாஸ்டரும் ஒவ்வொரு பக்குவத்தில் போடுவாங்க. நம்ம மாஸ்டர் வந்து முறுக்கு மாவில் கடலை மாவை மிக்ஸ் பண்ணி இந்த சேவை போடுறாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். குறைந்த அளவில் நீங்களே போட்டுக்கலாம் வீட்டில். தண்ணி வந்து தேவை தக்கன தான். கடைசியாக மாவை பிசைஞ்சிட்டு அந்த பக்குவத்தை மட்டும் சொல்லிடுங்க மாஸ்டர். இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா அந்த பிசைகிற பக்குவம் இருக்குது. அப்படின்னா தான் நமக்கு அந்த சேவு நல்லா சூப்பராக வரும். நல்லா இழுத்து பிசைஞ்சு அந்த மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும். நம்ம விரல் வச்சோம்னா நல்லா இந்த அளவுக்கு பதியணும். அப்போ உலக்கில் நமக்கு வரணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. சில்லு தான் ஓமச்சேவுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மீடியமான சில்லு உள்ளது. மாஸ்டர் வந்து பெரிய உலக்கில் தான் போட போகிறாரு. உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டு இப்போ மாவை நிரப்ப போகிறாங்க. நல்லா இந்த மாதிரி எடுத்து மாவு உலக்கில் ஃபுல்லாக நிரப்பிட்டாரு. இப்போ இந்த கடாயில் நல்லா எண்ணெய் சூடு இருக்கணும். ஏன்னா அந்த உலக்கில் வந்து மாவு நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்புல சூடை ஏற்றிட்டு தான் போடுவாங்க. இப்போ நல்லா திருக்கி விட்றாங்க. எண்ணெயை நல்லா ஒரு தடவை சுற்றி விடணும். அந்த எண்ணெய் சுற்றிக்கிட்டே வரும். மாஸ்டர் அந்த ஒரு பக்கமாக இருந்து அந்த உலக்கில் இருக்கிறத பிழிஞ்சு விட்டுக்கிட்டே இருக்காங்களா, அதனால் அப்படியே ரவுண்டாக ஒன்று போல் எல்லா மாவையும் பிழிஞ்சிட்டாங்க. நல்லா மேலே வரைக்கும் பபுள்ஸ் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. உள்ளே போட்டு 1 நிமிஷம் தான் ஆச்சு. 1 நிமிஷத்துலேயே பிரட்டிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு சூடு இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக அந்த இது வெந்து வரும். இப்போ அப்படியே ஒரு கம்பி வச்சுட்டு லேசாக அப்படி உழைச்சி விடணும். நல்லா ரவுண்டாக எல்லாமே ஒன்று போல் சேர்மானமாக கிடக்கும். அது லேசாக அந்த மாதிரி உழைச்சி விடணும். ஒரு சூப்பரான சேவு, ஓமச்சேவு அருமையாக தயாராகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு சட்டிக்கு மாஸ்டர் நிறையா போட்டிருக்கனால நல்லா பரட்டி விட்டு ஒன்று போல் வேக்காடு கொடுத்து எடுக்கணும். அதனால் நல்லா இந்த மாதிரி ஒரு பக்கம் கம்பியை வச்சுட்டு அந்த அரிப்பு கரண்டியை வச்சு நல்லா பரட்டி விட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், எடுத்துட்டாங்க. இந்த சலசலப்பும் குறைஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு இது மொத்தத்திலே இந்த வேக்காடு கொடுத்து எடுக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இந்த ஓமச்சேவு ரெடி பண்ண நம்ம டீ கடை கிச்சன்லேருந்து மாஸ்டர் காளிராஜ் அவங்ககிட்ட தான் வந்து இன்றைக்கி நம்ம சேவு, அதாவது ஓமச்சேவு எப்படியெல்லாம் போடுறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுருப்போம். சேவு பார்த்தீங்கன்னா செம்மையாக சூப்பராக நைஸாக நல்ல லென்த்தாக இருக்குது. அவர் உடைச்சிட்டார், எண்ணெயிலே போட்டு அப்படியே உடச்சி எடுத்துட்டார். அதனால தான் சின்ன லென்த்தாக இருக்குது, இல்லைன்னா பெருசாக இருக்கும். நல்லா அருமையாக போட்டிருக்காரு. ஐயாப்பா, அது ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்கு. அந்த முறுமுறுப்பு சத்தம், இந்த டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்குது. நம்ம வந்து வேறு மாதிரி போட்டிருப்போம். ஆனால் முறுக்கு மாவு சேர்த்து போடுறது ஒரு டேஸ்ட் நல்லா செம்மையாக இருக்குது. இதே போல் நீங்களும் ஒரு முறுக்கு மாவு கடலை மாவு சேர்த்து ஒரு ஓமச்சேவு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.